ஹாய்ங்க, இன்றைக்கி யூஜிடிஎம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன் வித் டிட்ரோமேட்ரிக் ரூட்ஸ். ஓகேங்களா, டிட்ரோமேட்ரிக் ரூட்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது ஈக்குவேஷனாக சேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ ஈக்குவேஷனாக நம்ம சேஞ்ச் பண்ணி அதோட ஆன்சரை கன்வெர்ட் பண்ணி சொல்லுவோம். ஓகேங்களா, இது நார்மல் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். பாருங்கள், sin 2θ அப்படின்னா 2 sin θ cos θன்னு எழுதுவோம். அதேமாதிரி cos 2θ அப்படிங்கிறத 2 cos square θ minus 1 நமக்கு தேவை அப்படின்னா அது 1 minus 2 sin square θ அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, நமக்கு இப்படி தேவைப்படுச்சுன்னா இப்படி எழுதிக்கலாம், இந்த மாதிரி தேவைப்படுச்சு அப்படின்னா இப்படி எழுதிக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி cos 3θ sin 3θ வேல்யூஸ் எழுதியிருக்கோம். ஓகேங்களா, இது காமன் ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் எழுதியிருக்கோம். ஓகேங்களா, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் whose roots are turn by 5, turn 2π divided 5, turn 3π divided 5, turn 4π divided 5. எத்தனை ரூட்ஸ் இருக்குது? 1 2 3 4. ஸோ 4 ரூட்ஸ் இருக்கிறதுனால ஈக்குவேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா பவர் 4 இருக்க மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா ஈக்குவேஷன் ஃபார்மேட் ஆகும். ஓகேங்களா, இது நார்மலாக நமக்கு தெரிஞ்சது தான், ஜென்ரல் தான். ஓகேங்களா, ஸோ இப்போது இங்கே டீட்டோட வேல்யூ மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ டீட்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ டீட்டோட வேல்யூ 5 divided 5 ஆர், அடுத்து 2π divided 5 ஆர், 3π divided 5 ஆர், 4π divided 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 5 இந்த சைடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா 5θ ஈக்குவல் டு π இருக்கும், அடுத்து 2π இருக்கும், அடுத்து 3π இருக்கும், அடுத்து 4π இருக்கும். ஓகேங்களா, ஸோ ரெண்டு பக்கம் டேர்ன் எடுக்க போகிறேன். அப்போ டேர்ன் 5θ ஈக்குவல் டு டேர்ன் π. ஓகேங்களா, ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து டேர்ன் nπ. என்னோட வேல்யூ 1 2 3 4. ஓகேங்களா, டேர்ன் nπயோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 0, டேர்ன் பையோட வேல்யூ 0, டேர்ன் 2πயோட வேல்யூ 0, டேர்ன் 3πயோட வேல்யூ 0. ஸோ டேர்னுக்கு பையில் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா 0 தான் இருக்கும். ஸோ அது எப்படி எழுதிக்கலாம்? டேர்ன் πθ ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போது இந்த 5θ இருக்கு இல்லையா, டேர்ன் 5θ இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம வேல்யூ கொடுத்து ஈக்குவேஷனாக மாற்ற போகிறோம். ஓகேங்களா, நமக்கு என்ன தெரியும், ஆல்ரெடி படிச்சிருக்கோம். டேர்ன் nθக்கு ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா தெரியும். ஓகேங்களா, என்ன ஃபார்முலா? nc1 டேர்ன் θ மைனஸ் nc3 டேர்ன் கியூப் θ ப்ளஸ் nc5 டேர்ன் பவர் 5θ minus etc. divided 1 minus nc2 turn square theta plus nc4 turn power 4 theta minus etc. போகும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா turn 5, அதாவது என்னோட வேல்யூ 5 கொடுத்து இது ஈக்குவல் டு 0. ஸோ கொடுத்துடலாமா? ஸோ 5c1 turn theta minus 5c3 turn cube theta plus 5c5 turn power 5θ minus etc. divided இந்த வேல்யூக்கு நான் வேல்யூ கொடுக்கல, கொடுத்தாலும் 0 தான் ஆகும். ஓகேங்களா, எழுதிக்கிறேன் 1 5c2 tan square theta plus 5c4 turn power 4θ. இதுக்கப்புறம் தேவையில்லை. இதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 7 வரும். ஸோ ஓகே, என்னோட வேல்யூ விட ஆரோட வேல்யூ ஜாஸ்தியாக போகாது. ஸோ அப்போ இதோடய நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ கீழே இருக்க வேல்யூ சரி மல்டிபிள் போது 0 ஆயிரும். ஸோ இதோட வேல்யூ கொடுத்தா மட்டும் போதும். 5c1 அப்படின்னா 5 divided 1ன்னு அர்த்தம். ஸோ 5 turn θ. 5c3 அப்படின்னா 5 into 4 into 3 divided 1 into 2 into 3. 3க்கு 3 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 2. ஸோ minus 10 turn cube θ. அடுத்து இது சேமாக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1 சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ turn 5θ ஈக்குவல் டு 0. இங்கே என்ன பண்ணுங்க அப்படின்னா டேர்ன் θோட வேல்யூ எக்ஸ்ன்னு கொடுங்க. கொஷின் டேர்னில் தான் இருந்துச்சு இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணணும், எக்ஸோட வேல்யூ டேர்ன் அப்படின்னு கொடுங்க, டேர்ன் θன்னு கொடுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 5x மைனஸ் 10x³ ப்ளஸ் எக்ஸ் பவர் 5 ஈக்குவல் டு 0. எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸை காமன் வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா 5 மைனஸ் 10x² ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஈக்குவல் டு 0 இல்லைனா இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0 எழுதலாம். நமக்கு எக்ஸ் பவர் 4 ஈக்குவேஷன் ஃபார்மேட் தான் வேணும், ஏன்னா 4 ரூட்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 10x² மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. ஸோ -5ல் +5. ஓகேங்களா, ஓகேங்களா, புரியுதுங்களா? நான் சம் பார்க்க போறியும், ரொம்ப ஈஸியஸ்ட் சம். ஓகேங்களா, அடுத்த சம் பாருங்கள். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் whose roots are cos 2π cos 4π cos 6πன்னு இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம டீட்டாட வேல்யூஸ் எடுத்து கன்சிடர் பண்ணிக்கிங்களா. ஸோ டீட்டா புரியுதுங்களா? ஓகேங்களா, θ ஈக்குவல் என்ன எடுத்துக்குவீங்க? 2π divided 7 இல்லைனா 4π divided 7 இல்லை அப்படின்னா
6 pi divided 7 அர்த்தம். இந்த 7 இங்கே வந்துச்சுன்னா 7 theta equal to 2 pi 4 pi 6 பைன்னு இருக்குது. இதை நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னா 2n pi அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு பதிலாக 1 2 3 கொடுக்கும்போது இது அப்படியே ஃபார்மேட் ஆகும். 7 இந்த சைடு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் போகலாமா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 4 theta மட்டும் வச்சுக்கிட்டு 3 theta அந்த சைடு கொண்டு போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும் 2n pi minus 3 theta. ரெண்டு சைடு காசு எடுங்க. அப்போ என்ன கிடைக்கும் cos 4 theta equal to cos of 2n pi minus 3 theta. இது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? காசில் ஏன்னா cos of pi minus thetaவோட வேல்யூ உங்களுக்கு என்ன தெரியும் மைனஸ் cos theta அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இந்த வேல்யூ இந்த உள்ள இருக்க வேல்யூ இந்த பைங்கிற வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் வரும். 2 pi 4 pi இருந்துச்சுன்னா ப்ளஸ் வரும். ஓகேங்களா? அதாவது cos of pi minus thetaவோட வேல்யூ மைனஸ் cos theta. அதுக்கப்புறமாக்கா cos of 2 pi minus thetaவோட வேல்யூ என்னது ப்ளஸ் cos theta. அது cos of 3 pi மைனஸ் thetaவோட வேல்யூ வந்து மைனஸ் cos theta. இந்த வேல்யூ ஈவனாக இருக்கும்போது ப்ளஸ்ஸும் இந்த வேல்யூ பையோட வேல்யூ ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் cos thetaவே கிடைக்கும். ஓகேங்களா? அதுவே பையோட வேல்யூ வந்து ஈவனாக இல்லாமல் ஆடு வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் cos theta கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம கொடுத்துருக்க வேல்யூ காஸ் ஆஃப் ஈவன் பை. ஓகேங்களா? ஈவன் பை மைனஸ் 3 theta அப்படிங்கிறதுனால cos thetaவே அப்படி கிடைக்கும். ஸோ cos 3 theta எனதுக்கு cos 4 theta. நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். cos n thetaக்கான ஃபார்முலா தெரியும். நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஓகேங்களா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் cos n thetaக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் போடுற ஆன்சர் வருதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம தெரிஞ்ச ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி ஷார்ட்டாக போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்கள் cos of n thetaக்கான ஃபார்மேட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? cos n theta sin n theta turn n thetaக்கான ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை போடலாம். ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி போகிறதுன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறதுனால நான் இப்படி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ cos 4 theta நமக்கு என்ன தெரியும் பாருங்கள் cos 2 theta அப்படின்னா 2 cos square theta minus 1 தெரியும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா 1 மைனஸ் sin square theta minus theta. நமக்கு எப்படி இருக்கணும் இந்த ஃபார்மேட் படி நமக்கு எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா காஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா இந்த காஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறேன். அதாவது cos 2 theta அப்படிங்கிறத 2 cos square theta minus 1 எழுதிக்கலாம். ஓகேங்களா? இங்கே என்ன இருக்குது cos 4 theta. அப்போ இது என்ன கன்சிடர் பண்ண போகிறேன் அப்படின்னா cos 2 of 2 theta அப்படின்னு கன்சிடர் பண்ண போகிறேன். அப்போ இந்த ஃபார்மேட் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இது எப்படி எழுதிக்கணும் 2 cos square 2 theta. இங்கே theta இருக்கிறதுல என்ன இருக்குது இங்கே theta இருக்க என்ன கன்சிடர் பண்ணியிருக்கேன் 2 thetaன்னு கன்சிடர் பண்ணி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? மைனஸ் 1 ஈக்குவல் டு cos 3 theta. cos 3 thetaக்கான ஃபார்முலா என்ன இருக்குது 4 cos cube theta minus 3 cos theta. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் 2 இங்கே பாருங்கள் இப்போ என்ன இருக்குது cos square 2 thetaன்னு இருக்குது. இதை எப்படி கன்சிடர் பண்ண பாருங்கள் cos 2 theta தி ஹோல் ஸ்கொயர். நான் புரியணுங்கிறதுக்காக இதை இப்படி எழுதுறேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தெரிஞ்சுட்டு ஸ்ட்ரைட்டாகவே ஃபார்முலாவே போட்டுடலாம். ஓகேங்களா? 4 cos cube theta மைனஸ் 3 cos theta. ஓகேங்களா? இப்போ இங்கே 2 thetaன்னு இருக்குது பாருங்கள். cos 2 thetaக்கு என்ன ஃபார்முலா இப்போ தான் நம்ம பார்த்தோம் 2 into 2 cos square theta minus 1 தி ஹோல் ஸ்கொயர் minus 1 equal to 4 cos cube theta minus 3 cos theta. ஓகேங்களா? இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே cos 4 thetaவை இருக்கிறத cos of 2 thetaன்னு பிரிச்சுட்டு இங்கே cos 2 thetaக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். theta இருக்கிறதுல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 theta யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? திரும்பவும் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா cos 2 theta இருக்குது. இந்த ஸ்கொயரை மேலே கொண்டு போயிட்டு cos 2 theta தி ஹோல் ஸ்கொயர். இப்போ திரும்ப cos 2 thetaக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? ஓகேங்களா? இப்போது இங்கே எல்லாருமே எப்படி இருக்குது அப்படின்னா காஸ் தான் இருக்குது. அப்போது இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக cos thetaன்னு போட போகிறேன். அப்போ என்ன கிடைக்கும் 2 x square minus 1 தி ஹோல் ஸ்கொயர் minus 1 ஈக்குவல் டு 4x cube minus 3x. ஓகேங்களா? ஸோ 2 into a minus b தி ஹோல் ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் 4x power 4. ஓகேங்களா? இதை ஸ்கொயர் பண்ணுறேன் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 இதை ஸ்கொயர் பண்ணால் x power 4. அடுத்து b ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 மைனஸ் 2ab. இது ரெண்டையும் பெருக்கி அதோட 2 பெருக்கும்போது அப்போ என்னவாயிரும் அப்படின்னா 4x ஸ்கொயர் ஆயிரும். ஓகேங்களா? இன் மைனஸ் 1 ஈக்குவல் டு 4x cube மைனஸ் 3x. ஓகேங்களா? ஸோ 2 உள்ளே போயிடுச்சு அப்படின்னா கிடைக்கும் 8x power 4 ப்ளஸ் 2 மைனஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 4x cube plus 3x equal to 0.
ஓகேங்களா. எக்ஸ் பவர் 4 டேர்மில் ஒன்று தான் இருக்குது. அப்போ அது ஆர்டர் படி எழுதிக்கிறேன். ஓகேங்களா. அப்போ 8x⁴ -4x³ -8x² + 3x + 1 = 0. ஓகேங்களா. இங்கே எத்தனை ரூட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு எத்தனை ரூட்ஸ் கொடுத்துருந்தாங்க 1 2 3 ரூட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ ஈக்குவேஷன் 3ல் தான் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ இது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச சிந்தட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள் இதோட வேல்யூவை 0 ஆக்க பாருங்கள். ஓகேங்களா. சிந்தட்டிக் மெத்தடில் ஃபஸ்ட்டு 1 யூஸ் பண்ணாலே இந்த வேல்யூ ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா. ஏன்னா 1 அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 8 1 அப்படிங்கன்னா என்ன கிடைக்கும் 8 -4 -8 + 3 + 1 கிடைக்குது. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா +8க்கு -8 கேன்சல் ஆயிரும். அதேமாதிரி +4க்கு இந்த -4 கேன்சல் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் சிந்தட்டிக் மெத்தடில் 1வே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 8 -4 8 எல்லா டேர்மும் இருக்கா x³ x² x ஓகேங்களா. இப்போ சிந்தட்டிக் மெத்தட் நமக்கு யூஸ் பண்ண தெரியலையா. சிந்தட்டிக் மெத்தட் ஃபஸ்ட்டு 1 போட்டிங்க அப்படின்னா 0. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் 8 கிடைக்கும். ஸோ இது திரும்ப போட்டிங்க அப்படின்னா 8 போட்டிங்க அப்படின்னா 4 கிடைக்கும். ஸோ இதை கிராஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா 4. ஸோ -4 கிடைக்கும். இதை கிராஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா -4. ஸோ -1 இதை கிராஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா கிடைக்கும் -1 போட்டோம் அப்படின்னா 0 ஆயிரும். ஓகேங்களா. ஸோ அப்போ இதோட ஈக்குவேஷன் ஃபார்மேட் என்னது அப்படின்னா 4x. இது அப்படியே ஈக்குவேஷன் ஃபார்மேட்னா இதில் பேக் சைட்லேருந்து வரணும். இதுக்கு கான்ஸ்டன்ட் டேர்மு, இது x டேர்மு, இது x² டேர்மு, இது x³ டேர்மு. அப்போ 8x³ + 4x² -4x -1 = 0 அப்படிங்கிறதா இதோட ஈக்குவேஷன் ஃபார்மேட். ஓகேங்களா. ஏன் இப்போ இதில் 4 டேர்மாக இருந்தது 3க்கு சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா இங்கே 3 ரூட்ஸ் இருந்ததுனால. ஓகேங்களா. எதுவும் டவுட் இல்லையே. ஓகேங்களா. புரியுதுங்களா. இதே ஃபார்மேட்டை உங்களுக்கு காஸ் என்டீட்டாக்கோட ஃபார்முலா தெரியும் இல்லையா. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதை சால்வ் பண்ணி இந்த ஆன்சர் வருதா அப்படின்னு செக் பண்ணி சொல்லுங்கள். ஓகேங்களா. கன்ஃபார்ம் இந்த சைடு நான் போட்டு பார்த்தேன். ஓகேங்களா. ஸோ இதே சேம் ஆன்சர் தான் இங்கே கிடைக்கிது. நீங்கள் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்த சம் போகலாமா. பாருங்கள். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது ரொம்ப சிம்பிள் சம் தான். அப்படியே போடலாமா. நீங்கள் தீட்டா = தீட்டாவோட வேல்யூஸ் எடுத்து அப்படியே கன்சிடர் பண்ணுறீங்க. ஸோ இந்த சைடு என்ன இருக்குது அப்படின்னா 9 9 9 இருக்கு இல்லையா. எனக்கு 3யை மட்டும் வச்சுட்டு இந்த 3 அந்த சைடு கொண்டு போயிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த 9 வந்து எப்படி பிரிக்கலாம் 3 × 3 பிரிக்கலாம் இல்லையா. ஸோ 3யை மட்டும் அந்த சைடு கொண்டு போயிருக்கேன். அப்போ 3θ = π/3 cos 3θ = cos π/3 cos π/3யோட வேல்யூ எவ்வளவு 1/2. இது மாதிரி குட்டி சம் தான் நமக்கு கேட்பாங்க. ஓகேங்களா. ஏன் இங்கே π/3ன்னு கொண்டு வரல அப்படின்னா இங்கே 7 இருந்துச்சுங்க. இங்கே எனக்கு 3 இருக்குன்னு பாருங்கள் 9 இருக்குது. ஸோ நமக்கு π/3யோட வேல்யூ தெரியும் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே ஃபார்மேட் இப்படி கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ π/9 3 × 3ன்னு பிரித்து 3 அந்த சைடு கொண்டு போயிட்டு cos 3θ = π/3. இந்த ரெண்டு சைடு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா காசு எடுக்க போகிறேன். இந்த சைடு காசு எடுத்தீங்கன்னா cos 3θ, அங்கிட்டு எடுத்தீங்க அப்படின்னா cos π/3. cos 3θக்கான ஃபார்முலா அப்படி தெரியும், அப்படியே அப்ளை பண்ணுங்கள். cos π/3யோட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா 1/2. ஓகேங்களா. ஸோ 2 இந்த சைடு டிவைடில் இருக்கிறது வந்தால் மல்டிபிளில் வரும். ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 8 ஆயிரும், இங்கே 6 ஆயிரும். ஓகேங்களா. நம்ம cos θ தானே ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தாங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுவீங்க cos θ. அப்போ எக்ஸுக்கு பதிலாக cos θ போடுங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். பாருங்கள். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் cos π/9 cos 4/9 cos 6/9 இருக்குது. ஓகேங்களா. ஸோ கன்சிடர் பண்ணலாமா. θ நான் ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும் எடுத்து கன்சிடர் பண்ணி போட்டுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ 3 இந்த சைடு கொண்டு வந்துருங்க போன சம் மாதிரி. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் அப்போ 2π/3. ஓகேங்களா. ஸோ ரெண்டு சைடு காசு எடுத்தோம் அப்படின்னா cos 3θ = cos 2/3. இது எப்படி எழுதலாம்னு கன்சிடர் பண்ணலாம். இப்படி எழுதலாமான்னு பாருங்கள். π - π/3 எழுதலாங்களா. இதை கிராஸ் பண்ணி இதை மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்மேட் கிடைக்கும். ஓகேங்களா. cos π - π/3 நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். cos π - θோட வேல்யூ -cos θன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. அப்போ எது எழுதிக்கலாம் -cos π/3. ஓகேங்களா. இந்த வேல்யூ ஈவனாக இருந்துச்சுன்னா ப்ளஸில் வரும், இந்த வேல்யூ ஆடாக இருந்துச்சு அப்படின்னா மைனஸில் வரும். ஓகேங்களா. ஸோ cos 3θக்கான ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். cos 3θக்கான ஃபார்முலா என்னது 4 cos³ - 3 cos θ = cos π/3யோட வேல்யூ 1/2. ஸோ 2 இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா 8 cos³ - 6 cos θ = -1. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் எக்ஸுக்கு பதிலாக cos θன்னு போடலாம். அதாவது cos θக்கு பதிலாக எக்ஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னா 8x³ - 6x - 1 கொண்டு வந்தால் +1 ஆயிரும்.
ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம் பாருங்கள். Show that cos 2 pi divided 9, cos 4 pi divided 9, cos 6 pi divided 9, cos 8 pi divided 9. என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தீட்டாஸ் வேல்யூ 4 தீட்டாஸ் வேல்யூஸ் எடுத்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன தீட்டாவோட வேல்யூஸ் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ ஈக்குவேஷன் ஃபார்மேட் எப்படி வரும் அப்படின்னா 4ல் வரும். இங்கே ஆன்சரும் அதிலே கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்சரை நான் ப்ரூவ் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி சம் இவ்வளோ பெரிய சம் கேட்பாங்களான்னா 1 மார்க்கில் கேட்க சான்சஸ் கிடையாது. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறது போட்டிருக்கேன். ஓகேங்களா? கவனிங்க. இப்போ தீட்டாவோட வேல்யூ இங்கே என்ன தீட்டா வேல்யூஸ் இருக்கோ அதை கன்சிடர் பண்ணலாம். 2/9, 4/9, 6/9, 8/9. ஓகேங்களா? ஸோ 9 தீட்டா ஈக்குவல் டு 2 பை, அதாவது 2n பை இல்லைனா ஈவன் பை எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நான் இங்கே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 3 பிரிக்கலை. அந்த டவுட் இங்கே கேன்சலேஷன் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபார்மேட்டே எடுத்திருக்கேன். ஓகேங்களா? பாருங்கள், இங்கே 9 தீட்டாவே அப்படியே கொண்டு போகிறேன். சப்போஸ் நீங்கள் 3 மட்டும் கொண்டு போனீங்க அப்படின்னா 3 தீட்டா அப்படிங்கிறப்போ நமக்கு ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னா கியூபிக்கில் தான் ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா 4th ரூட்டில் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கீழே இருக்க வேல்யூ கியூபிக்கில் மாற்றிட்டு கியூபிக்கு கொண்டு போகக்கூடாது இந்த சம்மை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ 9 தான் அப்படியே கொண்டு போகணும். ஸோ 9 கொண்டு போனீங்க அப்படின்னா 9 தீட்டா ஈக்குவல் டு 2n பை. ஸோ ஈவன் பையாக இருக்குது. அப்போ எப்படி கிடைக்கும் அப்படின்னா காஸ் தீட்டாவே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இதில் என்ன பண்ணலாம், 9 இந்த 9 எப்படி பிரிப்பேன் அப்படின்னா ஒரு 5 + 4 தீட்டான்னு பிரிக்கலாம். 5 தீட்டா வச்சுட்டு 4 தீட்டா அந்த சைடு கொண்டு போயிருங்க. ஸோ + 4 தீட்டா இருக்குங்க போனால் ஆகும் அப்படின்னா -4 தீட்டா ஆகி 2n பை to -4 தீட்டா. ஓகேங்களா? ஸோ ரெண்டு சைடும் காசு எடுங்க. காஸ் ஆஃப் 2n ஈவனில் இருந்துச்சுன்னா அப்படியே தான் வரும்னு சொன்னேன். ஸோ காஸ் ஆஃப் 4 தீட்டா. ஓகேங்களா? ஸோ காஸ் n தீட்டாக்கான ஃபார்முலா எனக்கு தெரியும் இல்லையா? அப்போ எண்ணுக்கு பதிலாக 5 போடுங்க, எண்ணுக்கு பதிலாக 4 போடுங்க. ஓகேங்களா? காஸ் n தீட்டாக்கான ஃபார்முலா இருக்குது. இதில் இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எண்ணுக்கு பதிலாக 5 போட்டிருக்கோம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எண்ணுக்கு பதிலாக 4 யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், இந்த NC2 C4 இதோட வேல்யூஸ் அப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சைன்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா ஈக்குவேஷன் எப்படி இருந்துச்சு, கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து காசில் தான் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறதுனால சைன் இருக்குல்ல, அந்த சைனுக்கெல்லாம் என்ன பண்ணிங்க அப்படின்னா 1 - cos ஸ்கொயர் தீட்டா. ஏன்னா sin ஸ்கொயர் தீட்டா + cos ஸ்கொயர் தீட்டா வேல்யூ நமக்கு 1 தெரியும். அப்போது இந்த sin ஸ்கொயர் இருக்கிறதுல 1 - cos ஸ்கொயர் தீட்டா. காஸ் பவர் இங்கே பாருங்கள் sin பவர் 4 இருக்கு இல்லையா? அப்போ 1 - cos ஸ்கொயர் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர். அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு sin ஸ்கொயர் 1 - cos ஸ்கொயர், இங்கே 4 வருது பாருங்கள். அப்படி எழுதியோ 1 - cos ஸ்கொயர் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே எல்லாமே இப்போ காசில் மாற்றிட்டோம். அப்போ எக்ஸ் இருக்கிறதுல காசு போடுங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? இந்த a - b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கான ஃபார்மேட்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஃபார்மேட் கிடைக்கும். நமக்கு கொஷின் 5ல் கிடச்சிருக்கு. நமக்கு எத்தனை ரூட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 4 ரூட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ 4 ரூட்ஸ் 1 2 3 4 ரூட்ஸ் தான். இப்போ ஈக்குவேஷன் 4ல் தான் வரணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை 1ஆல் டிவைட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். Okay, prove that the roots of the equation x³ - 21x² + 35x - 7 = 0 are turn squared y/7, turn squared 2/7, turn squared 3/7. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே டீட்டோட வேல்யூஸ் மட்டும் எடுத்து கன்சிடர் பண்ணிக்கலாமா? எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க? 1 2 3 தான். ஸோ டீட்டோட வேல்யூஸ் by/7, 2/7, 2/7, 3/7. ஓகேங்களா? ஸோ 7 இந்த சைடு கொடுத்துட்டா 7 தீட்டா ஈக்குவல் டு பை 2 பை 3 பைன்னு இருக்கும். ஸோ ரெண்டு சைடும் டோன் கொடுத்துருக்கிறதுனால டோன் ஃபார்மேட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ டோன் 7 தீட்டா ஈக்குவல் டு டோன் n பை. டோன் n பையோட வேல்யூ 0ங்க. ஓகேங்களா? நமக்கு என்ன தெரியும், இந்த ஃபார்மேட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா n இருக்கிறதுல 7 யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ என்னுடைய 7c1 டோன் தீட்டா மைனஸ் 7c3 டோன் கியூப் தீட்டா 7c5 டோன் பவர் 5 தீட்டா மைனஸ் 7c அதுக்கு மேலே எடுக்க முடியாது. எடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே 7 இருக்கும். இங்கே அடுத்த டேர்மில் இது 1 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இல்லையா? அப்போ இங்கே 9 வந்துடும். ஏன்னா 7c9 எழுத முடியாது. NCR அப்படிங்கிற ஃபார்முலாவில் என்னோட வேல்யூ தான் மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கீழே ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ எது வரைக்கும் எழுத முடியும்? இங்கே 7, என்னோட வேல்யூ 7ங்கிறதுனால 6 வரைக்கும் ஃபார்மேட் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே டிவைடில் இருக்கிற வேல்யூ அங்கிட்டு போகும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். இங்கே 7c1 மீன்ஸ் 7/1. ஸோ 7 turn theta. 7c3 அப்படின்னா 7 × 6 × 5 divided 1 × 2 × 3. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி 7c5 சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 21 கிடைக்கும். 7c1 அப்படின்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1 சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ turn 7 theta = 0. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்ல என்ன பண்ணலாம், அதை இது அப்படியே எழுதியிருக்கோம். இந்த டேர்ன் தீட்டா இருக்கு இல்லையா, இதை எல்லாத்துலேயுமே டேர்ன் தீட்டா இருக்கிறதுனால ஒரு டேர்ன் தீட்டாவில் டிவைட் பண்ணி இது எழுதியிருக்கோம். ஓகேங்களா? நல்லா கவனிச்சு பாருங்கள். இங்கே டேர்ன் ஸ்கொயர்னா இருந்துச்சு தீட்டா வேல்யூ. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே எடுக்கும்போது x = டேர்ன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இங்கெல்லாம் எங்கே டேர்ன் ஸ்கொயர் தீட்டா இருக்கோ அந்த இடத்துல என்ன போடுங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு போடுங்க. அப்போ 7 -
35 டேர்ன் ஸ்கொயர் என்ன பண்ண போகிறீங்க எக்ஸ், இங்கே டேர்ன் பவர் 4 இருக்கிறதுனால ஸ்கொயர் ஓகேங்களா. அப்போது 21x ஸ்கொயர் ஓகேங்களா. இது எப்படி எழுதுவோம், டேர்ன் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர், டேர்ன் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் மேலே இருக்க ஸ்கொயர் ஓகேங்களா. ஃபார்மேட் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க 7 - 35, இங்கே என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா டேர்ன் ஸ்கொயர் எக்ஸ் தான், டேர்ன் ஸ்கொயர் டீட்டாவை தான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் ஓகேங்களா. அப்போ இந்த டேர்ன் ஸ்கொயர் டீட்டா பதிலாக என்ன போடுவீங்க, டேர்ன் டீட்டாக்கு பதிலாக எக்ஸ் போட்டுப்பீங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் +21, இது டேர்ன் பவர் 4 அப்படின்னா டேர்ன் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ அப்போ டேர்ன் ஸ்கொயர் டீட்டாக்கு பதிலாக எக்ஸ் போட்டிங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர். அடுத்த வேல்யூ என்ன இருக்குது, மைனஸ் டேர்ன் பவர் 6 டீட்டா இருக்குது. அப்போ என்ன எழுதுவீங்க, டேர்ன் ஸ்கொயர் டீட்டா தி ஹோல் க்யூப்னு எழுதுவோம். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் கியூப் = 0 ஓகேங்களா. ஸோ இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை அப்படியே ரீவைனில் எழுதி அப்படியே தலைகீழாக எழுதி ஒரு மைனஸால் டிவைட் பண்ணி எழுதியிருக்கோம். ஈக்குவேஷன் எப்போயும் ஸ்டார்டிங்கில் மைனஸ் வராதுங்களா, மைனஸால் டிவைட் பண்ணி எழுதியிருக்கோம் ஓகேங்களா. அடுத்த பாருங்கள், ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் டேர்ன் ஸ்கொயர் by 5, டேர்ன் ஸ்கொயர் 2/5. ஸோ இதே ஃபார்மேட் ஓகேங்களா. ஆனால் எவ்வளோ ரூட்ஸ் அப்படின்னா 2 ரூட்ஸ் தான் ஓகேங்களா. இதை சால்வ் பண்ணி இந்த ஆன்சர் வருதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.